induction அப்படி electrostatic induction. induction அப்படின்னா induce பண்றது. induceனா to create அப்படின்னு அர்த்தம். So எதை induce பண்ண போறோம்னா electricity induce பண்ண போறோம். So we are going to create current on some body. Okay. So electrostatic induction அப்படின்னா எழுதிக்கோங்க. We are going to charge a body without contact. Charge a body without contact. It is called as electrostatic shielding. Okay வா? Sorry, electrostatic induction. இப்போ suppose நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மெட்டல் பால் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மெட்டல் பால்ல பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். ஓகே, both the charges will be there. So இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பால். ஓகேவா? ஒரு நியூட்ரலான ஒரு பால். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ராட் இல்லாட்டி ஒரு ரப்பர் ராட வந்து நல்லா ரப் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரப்பர் ராட வந்து இது கிட்ட நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த பாசிட்டிவ்ல இருந்து ரிப்பல் ஆகி வேற இந்த சைடு வந்துடும். ஆனா நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? அட்ராக்ட் ஆகி இந்த சைடு வந்துடும். சோ என்ன ஆகும் அப்படின்னா I will get a charge separation. So இப்படி இருக்கு ஒரு பால். So பாசிட்டிவ் நான் கிட்ட கொண்டு வந்தோடனே என்ன ஆயிடும்? இதுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். ஏன்னா it will be attracted by the positive. So பாசிட்டிவ் எல்லாம் ரிப்பல் ஆகி என்ன ஆயிடும்? இந்த சைடு போயிடும். So இது மாதிரி நான் என்ன பண்ண முடியும்னா one side of the ball வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜா மாத்த முடியும், another side of the ball ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜா மாத்த முடியும். இதுல ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? இல்ல. just by bringing something inside, okay, without any contact I am charging this ball. So இந்த மாதிரி process தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? electrostatic induction அப்படி சொல்றோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபார்ம் ஆன நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஒரு சைடுல இருக்கு, ஃபார்ம் ஆன பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஒரு சைடு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி இந்த நெகட்டிவ் சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது? நெகட்டிவ் சார்ஜ் தான் will carry the current. கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி ஒரு வயரை கனெக்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்பியர்ல என்ன இருக்கும்? ரிமூவ் பண்ணிடுறேன். நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இதையும் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சோ நியூட்ரலா இருந்த பால் வந்து எனக்கு கடைசியில என்ன சார்ஜா மாறிடுச்சு? It has become a positively charged ball. Okay, so this type of charging without any contact, it is called as another electrostatic induction. Okay, next வந்து dielectric and insulators. Dielectric and insulators. So dielectrics na என்ன, insulators na என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து dielectric அப்படினா என்ன? Dielectric அப்படினா it is a substance which does not have any free electrons. Okay, dielectric na என்னது? It is a non-conductor. It is a non-conducting material or substance. Yeah, it is not conducting அப்படின்னா it does not have any free electrons. ஓகேவா? நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுனா அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுமா அப்படின்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல வந்து எலக்ட்ரான்ஸால ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. Even if we pass the current, okay, the electrons are not free to move. Okay, so even if current is passed, even if current is passed, electrons are not free to move. Electrons are not free to move. புரியுதா? So ஏன் வந்து இந்த electrons வந்து not free to move அப்படின்னா இந்த dielectric வந்து it will be made up of atoms. Electrons வந்து it will not be free.
ஓகேவா, it will be bound to the atom. atomல சென்டர்ல என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். சோ அந்த நியூக்ளியஸ் கூட ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகி இருக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ். அதனால it is not free to move, so it will not conduct current. Okay, so the electrons வந்து they are bound to atoms, are bound to the atoms. So in the dielectrics வந்து we can divide into two types. One வந்து non-polar molecules, இன்னொன்று வந்து polar molecules. So first we will study what is non-polar molecule. Non-polar, போலார்னா போல்னு அர்த்தம். போல்னா உங்களுக்கு தெரியல, மேக்னெட்ல படிச்சிருப்பீங்க, நார்த் போல் சவுத் போல். எலக்ட்ரிசிட்டி லெசன்ல போல்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, போலார் அப்படின்னா எந்தெந்த மாலிக்யூல்ஸ்ல எல்லாம் பாசிட்டிவ் பார்ட் தனியா நெகட்டிவ் பார்ட் தனியா இருக்கோ அது எல்லாமே போலார் மாலிக்யூல்ஸ் சொல்லுவோம். அப்போ நான் போலார்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து செப்பரேட்டா இருக்காது அந்த மாலிக்யூல்ஸ்ல. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எப்படி இருக்காது, செப்பரேட்டா இருக்காது அந்த மாலிக்யூல்ஸ்ல. சோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் it will be coinciding with each other. ஓகேவா, செப்பரேட்டா இருக்காது, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு கோயின்சைட் ஆயிடும். ஓகே, so there is no charge separation. Yeah, no charge separation. The positive and negative centers, the positive and negative centers வந்து they will coincide with each other. They will coincide with each other. Example for non-polar molecules வந்து H2O2, CO2, இது எல்லாமே வந்து examples for non-polar molecules. Okay, so H2 னா என்ன அர்த்தம், H single bond H ன்னு அர்த்தம். ஓகேவா, இதுல நம்ம சொல்ல முடியுமா இந்த H பாசிட்டிவ் இந்த H நெகட்டிவ்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சோ அதனால it is a non-polar molecule. ஏன்னா there is no charge separation. அதே மாதிரி O2 னா O double bond O ன்னு அர்த்தம். இதுல சொல்ல முடியுமா இந்த O வந்து பாசிட்டிவ் இந்த O நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கார்பன் வந்து கோவேலன்ட் காம்பவுண்ட் அயானிக் காம்பவுண்ட்ல தான் பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் பிரிஞ்சிருக்கும். கோவேலன்ட் காம்பவுண்ட்ல பிளஸ் மைனஸ்னு பிரிஞ்சிருக்காது. ஓகேவா, so CO2 also is a non-polar molecule. Okay, புரிஞ்சுதா? சோ இத நான் ஒரு டயகிராம் வச்சு நான் ரெப்ரசன்ட் பண்றேன். இதுதான் என்னோட மாலிக்யூல். ஓகேவா, இது வந்து நியூக்ளியஸ் மாதிரி. ஓகேவா, சோ ஒரு நியூக்ளியஸோட பாசிட்டிவ் சார்ஜும் சேம் நியூக்ளியஸோட நெகட்டிவ் சார்ஜும் it will be coinciding with each other. இந்த மாதிரி இருந்தது, இது ஜஸ்ட் டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அவ்வளவுதான். இது வந்து ஒரு மாலிக்யூல், அந்த மாலிக்யூல்ல பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் they are coinciding with each other. so அதனால இது வந்து நான் போலார். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல்ல if I apply electric field, electric field அப்ளை ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாலிக்யூல்குள்ளே தான், மாலிக்யூலை விட்டு வெளியே போகாது இந்த மாலிக்யூல். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் பவுண்ட் டு த ஆட்டம்ஸ் தான், அந்த ஆட்டம்ஸை விட்டு வெளியில போகாது. லைட்டா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் மட்டும் லைட்டா ஸ்மால் செப்பரேஷன் மட்டும் நடக்கும். ஓகேவா, ஸ்மால் செப்பரேஷன் நடக்கிறதுனால லைட்டா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் செப்பரேட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா மட்டும் sometimes this non-polar molecule வந்து will get polarized அப்படின்னு சொல்லலாம். get polarized. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, polar molecules. சோ நான் போலார் மாலிக்யூல்ஸ்னா என்னது, சார்ஜ் வந்து செப்பரேட் ஆகி இருக்காது. எப்போ சார்ஜ் வந்து லைட்டா செப்பரேட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது மட்டும் லைட்டா செப்பரேட் ஆகுது. ஆனா போலார் மாலிக்யூல்ஸ் வந்து ஆல்வேஸ் தேர் வில் பி சார்ஜ் செப்பரேஷன். சார்ஜ் செப்பரேஷன் வந்து will be present always.
always there will be charge separation. புரியுதா? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை ஆகலனாலும் சரி, எப்பவுமே there will be positive charge and there will be a negative force. Okay, so charge separation will be present even in the absence of electric field. Even in the absence of electric field, charge separation இருக்கும். ஓகேவா? சோ இத நான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்க புக்ல ஒரு மாலிக்யூல வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ரைஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு எண்ட் ஆஃப் த மாலிக்யூல் வந்து பாசிட்டிவ், இன்னொரு எண்ட் ஆஃப் த மாலிக்யூல் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து NaCl. NaCl எடுத்துட்டோம்னா இதுல Na வந்து பிளஸ், Cl வந்து மைனஸ். So it is a polar molecule. ஏன்னா Na plus Cl minus. அதே மாதிரி H2O எடுத்துக்கிட்டோம்னா H plus OH minus. கரெக்டா? HCl எடுத்துக்கிட்டோம்னா H plus Cl minus. So இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே it is polar molecules. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது தனியா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ன்றது தனியா இருக்கும். just by positive negative attractionனால தான் they have come together. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அத உங்க புக்ல இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மாலிக்யூல் வந்து பிளஸ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும் அப்படின்னு. சோ in the absence of electric field, the absence of electric field, இந்த molecules எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, it will be randomly oriented. randomlyனா எந்த சைடு வேணாலும், மைனஸ் இந்த சைடு பிளஸ் இந்த சைடு. Okay. It will be randomly oriented like this. But இப்போ இந்த பாக்ஸ் குள்ள suppose if I am keeping a electric field, the presence of electric field, இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட், ஓகே, அண்ட் இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னா, so இந்த present absence of electric field it will be randomly oriented. randomly orientedனா அரேஞ்ச்மென்ட்டே இருக்காது, ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பட் இந்த presence of electric field என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, அப்ப எல்லா மாலிக்யூல்ஸோட எந்த சைடு இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்கும், நெகட்டிவ் சைடு எல்லாம் இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்கும். சோ இது நெகட்டிவ் எலக்ட்ரோடுன்றதுனால எல்லா மாலிக்யூல்ஸோட பாசிட்டிவ் சைடும் இந்த சைடு வந்து ஃபேஸ் ஆயிருக்கும். So it is orderly arranged in the presence of electric field. புரிஞ்சுதா? So இதுதான் வந்து polar molecule. Next வந்து polarization. Polarization வந்து இதோட ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். Polarization is a vector quantity. So P vector is equal to, இதோட பேர் என்னது? இதோட பேர் என்னது? சையா? இல்ல, கை. ஓகே, இதோட பேர் வந்து கை. சோ கை E into E vector. Chi E into E vector external. Okay, so chi E ன்றது வந்து it is nothing but a constant. So எவ்வளோ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோமோ அவ்வளோ போலரைசேஷன் நடக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட பொறுத்து இந்த போலரைசேஷன் இருக்கும். Okay, so polarization is directly proportional to the external electric field. External electric field na the electric field which we are applying. So அந்த proportionality sign remove பண்றதுக்கு நம்ம ஆட் பண்ற கான்ஸ்டன்ட் தான் வந்து இந்த chi. Okay, so இந்த கான்ஸ்டன்ட் ஓட பேர் வந்து electrical susceptibility. Electrical susceptibility. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து induced electric field inside dielectric.
induced electric field inside dielectric. ஸோ நான் வந்து ஒரு dielectric எடுத்துக்கிறேன், அதை electric field குள்ள வைக்க போறேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவ், அண்ட் இந்த சைடு நான் வைக்கிற எலக்ட்ரோடு வந்து எனக்கு நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படிமா மூவ் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ இந்த டை எலக்ட்ரிக்ஸ உள்ள வைக்கும்போது அது எப்படி அலைன் ஆகும்? ஸோ நெகட்டிவ் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த சைடு இருக்கும், பாசிட்டிவ் எல்லாம் ரைட் சைடு. கரெக்டா? இப்போ இந்த ஒரு டை எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, இது நான் அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கு. இன்டர்னலா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? இன்டர்னல்னா பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கு, நெகட்டிவ் இந்த சைடு இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இன்டர்னலா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? ஏன்னா பாசிட்டிவ் இந்த சைடு, நெகட்டிவ் இந்த சைடு. சோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். இது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்டர்னல். பட் என்னது இது? இந்த dielectrics வந்து it cannot create a charge. Okay, the internal electric field ன்றது வந்து it will be very very small compared to the external electric field. So external electric field வந்து will be very much greater than the internal electric field. இத பார்த்த உடனே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கு, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கு, சோ இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, சோ தே வில் கேன்சல் ஈச் அதர் அண்ட் ஜீரோ அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, இட் இஸ் நாட் ஜீரோ. ஓகே, சோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலா இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லலாம்? equal but opposite in direction, so zero ன்னு சொல்லலாம். But they are not equal. Internal வந்து is very much lesser than the external. So என்ன இருக்கும்? The total electric field வந்து will be present. It will have a magnitude. The magnitude வந்து will not be equal to zero. It will have a value. ஒரு வேல்யூ அதுக்கு கண்டிப்பா இருக்கும். The value will not be equal to zero. டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ஷன் வந்து எது பெரிய எலக்ட்ரிக் ஃபீல்டு? இப்படி இருக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலான ஒரு டைரக்ஷனா இருக்கும். ஓகேவா? இ டோட்டல் வந்து will be parallel, அதாவது it will be towards the external electric field. Okay, so the direction of E total will be parallel to electric field external. புரிஞ்சுதா?